பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு நாம் அநேகருக்கு நன்மைகள் செய்திருந்தாலோ அல்லது உதவிகள் செய்திருந்தாலோ அதற்கு ஒரு பலன் கிடைக்கவில்லையே, அல்லது எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் நமது வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியவில்லையே என்று வருத்தத்தோடு எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கான இன்றைக்கு வசனம் 2 நாளாகமும் 15:7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் நாம் கர்த்தர் கூட இருக்கும் பொழுது அவர் நம்ம கூடவே இருப்பார். நாம் அவரை தேடும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் நாம் அவரை காண முடியும். ஆனால் நாம் அவரை புறக்கணித்தாலோ அல்லது அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தாலோ நம்மை விட்டு அவர் விலகி நிற்பார். இன்றைக்கு நாம் கர்த்தரோடு எந்த நேரத்திலும் கூட இருக்கும்போது தான் தைரியமாக முயற்சி செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நமக்கு பலன் கிடைக்கும். இன்றைக்கு அதற்காக இன்னொரு வசனம் யோசுவா 1:7, நீ பலம் கொண்டு மகா தைரியமாய் இரு என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே நாம் தைரியமாக விசுவாசத்தோடு கர்த்தர் கூடவே இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செயல்படுத்தும் பொழுது எல்லா காரியங்களையும் விடாமல் முயற்சி செய்வோம், விடாமல் நன்மைகளை செய்வோம். அதிலே நமது வாழ்விலே கர்த்தர் நிச்சயமாக பலன் தருவார். நமது வாழ்க்கையிலே பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென்.